வெல்கம் பேக். இது நம்ம ஊர் எந்த ஊர் ஏலிக்க மலையில பொங்கல் நிகழ்ச்சியை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொங்கல் நிகழ்ச்சியில ஒண்ணுதான் இந்த வழுக்கு மரம் ஏறுது. வழுக்கு மரம் பார்த்தீங்கன்னா மூங்கல்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கணுக்காலெல்லாம் நல்லா சீவிட்டு நைஸ் பண்ணிட்டு அது மேல எண்ணெய் தடவி பொட்டு வைத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த கணுக்காலில் ஓட்டை அதாவது துளையிட்டு அதுல எண்ணெயும் ஊத்துறாங்க. அதாவது ஏறும் நபர் வழுக்கிக்கிட்டே வர்றதுக்காக. அப்படின்னு நபர் எப்படி ஏறன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கோம். தொடச்சிட்டு பெரிய கயிறு போட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காரு. தனி ஒருவரா, அது சாதாரண உயரம் இல்லை, 50 அடி உயரம். ஏறி முடிச்சிட்டாருன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதாவது கடைசியில தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த வழுக்கு மரத்துல மேல போயிட்டு தண்ணி, தேங்காய், சாக்லேட்டு, வறுக்கி, வாழைப்பழம், வேட்டி, அந்த வேட்டியில பணமும் கட்டியிருக்காங்க. ஒரு மேல ஏறி போனதுல அதிக தண்ணி அவங்க எடுத்துக்கிச்சு போல, அதனால மேல ஏறி போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக தான் இருக்க போது. மேலே இருக்கிற பொருளை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 50 அடி உயர வழுக்கு மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்காரு. வேட்டியை எடுத்து தலையில கட்டிட்டாரு. வேட்டியை தலைப்பாகையா தலையில கட்டி விட்டு அடுத்தது பிஸ்கட் பாக்கெட்டை தான் எடுத்திருக்காரு. பிஸ்கட் பாக்கெட்டை எல்லாருக்கும் கொடுப்பாரா, அவரே சாப்பிடுவாரா, இல்லை அவரே எடுத்துக்கிட்டு வந்துடுவாரா, அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கீழே தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. கீழே இருக்கிற மக்கள் அதை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் இப்போ பார்க்க போறோம். மேல இருந்து அவரும் போடுறாரு, ஆனா கீழே இருக்கிற மக்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்றத பாருங்க. சின்ன பசங்க, அவரை தூக்கி விட்டவங்க எல்லாருமே அதுக்காக கையை நீட்டிக்கிட்டு மேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் ஒவ்வொரு பொருளா கீழே போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வழுக்கு மரம் ஏறி கீழே அவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா உரியடித்தல், அதாவது பானை உடைத்தல் போட்டியும் இருக்குதுங்க. கீழே எவ்வளவு மக்கள் இருக்காங்க மட்டும் பாருங்க. பொங்கல்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த வழுக்கு மரம். எல்லாமே அங்கிருந்து போட்டு முடிச்சுட்டாரு. கீழே இறங்கியும் வராது. அவர் கீழே இறங்கி வராது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது நம்ம ஊரு எந்த ஊரு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவரை அப்படியே அல்லாக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவில அவங்க சுத்தி வராங்க. சுத்தி வந்து பிள்ளையாருக்கு அவர் எடுத்து வந்த தேங்காயை உடைக்கிறாரு. நாம இப்போ பார்த்துக்கிட்டு உரியடி நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில தலைவர் அவர்களுக்கு கண்ணை கட்டிட்டு விட்டுருக்காங்க பானையை உடைக்கிறதுக்காக. இவர் தான் முதல் நபராகவும் வராரு.
முதல் நபரா முதல் அடியிலேயே உடைச்சிருவாரா அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோட பார்க்க போறோம். அதாவது பார்க்க முடியாது, கண்ணை கட்டி இருக்கு, எல்லாருமே எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா கரெக்டா வந்து நின்றுட்டாரு, உடைச்சிருவாரா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க, விட்டு பார்க்காம அடிக்கணுமா. அடிச்சிருவாரோ 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 அடிச்சுட்டாருங்க. ஆனா கரெக்டான அடிதான். கம்பு கொஞ்சம் நீட்டமா இருந்ததுனால அது கொம்புல பட்டுடுச்சு, அதனால ஒரு பானை மடி போடல. பட் இருந்தாலும் அதை அடிச்ச கணக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது சாதாரண பொங்கல் இல்லை, ஏழைகளின் மக்களுடைய பொங்கல்.